நம்ம பழனிசாமி அண்ணன் கேட்கிறேன், புரட்சி தேர்தல் ஆரம்பிச்ச கட்சி ஒரு வாத்தியார் பிரச்சனை நம்மளுக்கு வேதனையா இருக்குது. சொல்றாங்க போய் அடிமை ஆண் அப்படின்னு சொல்லணும். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து இப்படி கேட்க முடியுமா? கண்ணை அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையாது. இப்படிப்பட்ட ஒரு தைரியமான முதலமைச்சர் கிடைக்க மாட்டாங்க. சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? போட்டி என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான். அந்த போட்டியில தொகுதி மறுவரையறையில தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சார். அன்றைக்கு 6 வச்சு கருப்புச்சட்டை போட்டு காலை சட்டையை க்ளோஸ் பண்ண தலைவர் அவருடைய சூப்பர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், இங்கிலீஷ் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். இது திமுக மேலதான். நான் சொல்றேன், புரட்சி தலைவர் இந்தியாவுடைய பயங்கரமான ரசிகர். அவர் அதிமுக காலம் ஆரம்பித்த காலத்துல 1977 வரைக்கும் நான் 2 இடத்துல ஓட்டு போட்டேன். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா 1000 சொல்லுங்க, நம்ம பழனிசாமி அண்ணன் கேட்கிறேன், எப்பேற்பட்ட ஒரு புரட்சி தேர்தல் ஆரம்பிச்ச கட்சி ஒரு ஜெயலலிதா மேடம் வந்து என்ன கேட்டாங்க, மோடியா லேடியான்னு பார்த்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியை கொடுத்து ஒரு வாத்தியார் ரசிகர் நம்மளுக்கு வேதனையா இருக்குது. உண்மையிலே சொல்லுங்க, அவருக்கு கொடுத்த சின்ன ரெட்டையா அந்த சின்னத்தை வச்சு பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமது தோழர் நம்முடைய வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் இங்க வந்து வெற்றி பெற போறது நிச்சயம். அது வந்து என்ன இங்க விட என்னமா கையில் சௌக்கியமான கேட்கல, ஆமாமா கையில் சௌக்கியம் வந்த சவுண்ட்ல தெரிஞ்சு போச்சுங்க. ரவிச்சந்திரன் தோழர் ரவிச்சந்திரன் தம்பி ரவிச்சந்திரனுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. இன்னும் உங்களுக்கு ஓட்டு அதிகமாக வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆணை சொல்றேன், அவர் கூப்பிட்டு வந்து பேசுறீங்க பேசுறீங்க பாருங்க. ஆதவரத்தினர் தெரியுங்களா, அவர் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறீங்க. இந்த ஓட்டு எதிரும் அவருக்கு கூப்பிட்டு பேசக்கூடாது. அவருக்கு அந்த கட்சி கூப்பிட்டு பேச வச்சீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களை ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் இருக்கும் ஒரு வீராங்கனை நமது மேயர் அவர்கள். மேயர் பிரியா அவர்கள் ஒரு வீராங்கனை. ஏன்னா அந்த மேயர் சம்பந்தப்பட்ட கூட்டம் நடந்தப்போ ஒரு அம்மா எழுந்திரிச்சு வந்து இங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம் நல்லாவே இல்லை, இங்கிலீஷ் அவங்க மேயரை கேட்டாங்க, இங்கிலீஷ் நம்ம கரெக்டா பேசணும், இது 2 ஆக்சென்ட், இங்கிலீஷை கரெக்டா பேசணும், வெள்ளக்கார ஐரோப்பாவில் இருக்கிறவங்க பேசணும், மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தங்கிலீஷ் பேசுவோம், கேரளா இருக்கிறவங்க கேரளா இங்கிலீஷ் பேசுவோம், தெலுங்கு ஆந்திரா இருக்கிறவங்க ஆந்திரா இங்கிலீஷ் பேசுவோம், செம்ம அடி நெத்தி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேயர் இருக்கும் தொகுதி, அது ஒரு பெருமைக்குரிய தொகுதி. இந்த தொகுதியில் அவர்கள் செய்த சேவைக்காகவே வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிறதான் உறுதியான எண்ணம். அதனால இதை விட சிறந்த ஆட்சி அமையாது. என்னைக்குமே சொல்றேங்க, 75 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்த ஒரு இயக்கம், தமிழ்நாட்டோட பின்னி பிணைந்த இயக்கம். அவங்க கூடவே நிற்பாங்க. உங்களுக்கு அவங்க மேல விமர்சனம் இருக்கலாம், ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம், நேரா போய் அவங்க விட்டு கேட்க முடியும். 75 வருடங்களாக இந்த தமிழ்நாட்டை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞர்கள் முத்தவரையர் சொன்னாங்க, என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்போம் திமுக ஆட்சி தான். வேற ஆட்சி நடந்தாலும் கூட ஐயோ இந்த கலைஞர் நம்ம எந்த கேள்வி கேட்குமாரோ சட்டசபையில் பயந்து ஆட்சி செய்வாங்க. வேறு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட ஒரு பயத்தோடு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி முத்தவரையர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு அவருடைய ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு சிறப்பு சொல்லுங்க, நடத்துட்டு நான் பற்றியெல்லாம் பேச மாட்டேன், உறுதி அது கன்ஃபார்ம் மேட்ரு ஓவர் கேப்டர் அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள் பிறந்த போது கலைஞர் அவர்கள்
பேசிட்டு போயிடும். அதான் நமக்கு அதனால நீங்க இப்பவும் சொல்றேன், நீங்க புரட்சி தலைவர் ஒரு நடிகர், மற்றவர்களும் ஒரு நடிகர் நினைக்காதீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1953 72 வரைக்கும் திமுக இருந்தார். 19 வருஷமா இந்த இடத்து சமூகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போகாதே இல்லை. போய் உதயசூரனுக்கு ஓட்டுக்காக நடந்தல இறங்கி என்னை கூட பாதுகாப்பு போக மாட்டீங்க. வாத்தியார் வந்து ஜாப் பண்ணி அப்படிப்பட்ட ஆளை கூட நீங்க வந்து கரூர்ல வந்து நீங்க கோயம்புத்தூர்ல சொல்றாங்க ஏர்போர்ட்ல அப்ப சொல்றாங்க சார் 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 30 பேர் செத்து போயிட்டாங்க. தலைவருக்கு போய் ட்ரெயின்ல ஏறி போனாங்க. உடனே போவாங்க, தைரியமா போவாங்க. அதுதானே எம்ஜிஆர். ஐயோ எம்ஜிஆர் யாரும் தெரியும், நல்லது ஆரம்பித்தது தெரியும். அதனால வந்து இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சாதனைகள் வந்து அளவிட முடியாத சாதனைகள் இல்லாம நம்ம எல்லாம் வந்து வெற்றி அடிமைப்படுத்திக்கிறோம். நம்ம மறுபடியும் நான் வாத்தியார் ரசிகன் அடிமை ஒரு படம் எடுத்தார். அடிமை ஆண் அப்படின்னு படம் எடுத்து யாரும் நடிச்சிருக்கீங்க நீங்க தான் சொல்லணும். அதனால நமக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தேவையில்லைங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப ஆரோக்கியமான உள்ளவங்க டெல்லியில் இருக்கிறவங்க. அதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையும் மானத்தையும் காப்பாற்றணும்னா நமக்கு தில்லா ஒரு சிஎம் வேணும், டெக்கா ஒரு சிஎம் வேணும். அந்த சிஎம் ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். சாரின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி என்னுடைய உரையை நடத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.